உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். யாரோட போன் இது? இது அந்த வீரசேகரனோட போனு. இது ஓபன் பண்ணி பார்த்தா பல வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து இப்ப வரைக்கும் மறைஞ்சிருக்கிற எல்லா உண்மைகளும் வெளியே வரும். கொடு. இது அந்த ஆளோட போனா? உன் கைக்கு எப்படி வந்துச்சு? வீரசேகரனும் அவனோட ஆளுங்களும் குடோன்ல வச்சு அத்தையை அட்டாக் பண்ணிட்டு இருந்தானுங்க. நான் தான் அவனுங்களை அடிச்சு ஓட விட்டு அத்தையை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன். அப்பதான் இந்த போனை விட்டுட்டு ஓடிட்டான் அந்த வீரசேகரன். அந்த ஆளு என்ன நினைச்சிட்டு இருக்கான்? திரும்ப திரும்ப அம்மாவோட லைஃப்ல வந்து எதுக்கு இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான்? 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆளான உருவான கலங்கத்தையே அம்மாவால இன்னும் தொடக்க முடியல. இப்ப மறுபடியும் வந்து அவங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். சீக்கிரமா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாகணும் வேலா. நீ சொல்ற எல்லாத்துக்குமே இந்த போன் தான் ஒரு முக்கியமான எவிடன்ஸா இருக்க போகுது. இத வச்சு அந்த வீரசேகரனுக்கும் வேதனாகி அம்மாவுக்கும் இருக்கிற டீலிங்க ஐயா கிட்ட நிரூபிச்சு காட்டணும். ஆமா, 25 வருஷத்துக்கு முன்னாடி அம்மாவுக்காக பேசுறதுக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கும் ஆள் இல்லாம இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நாம அவங்க கூட இருக்கோம். மறுபடியும் அவங்களை யாரும் அசிங்கப்படுத்தாம நாம தான் பாத்துக்கணும். கண்டிப்பா பாத்துக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான வேலையை நம்ம செஞ்சாகணும். என்ன அது? அந்த வீரசேகரனும் அம்மாவும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஐயா ஒரு போட்டோ காட்டினார்ல, அதுல அத்தை மயங்கின மாதிரி தானே இருந்தாங்க. எனக்கு என்னமோ அதுவும் அந்த வீரசேகரனோட வேலையா தான் இருக்குன்னு தோணுது. முன்னாடி மாதிரியே பொய்யா ஒரு செட்டப் பண்ணி போட்டோ எடுத்து ஐயாவை நம்ப வச்சிருக்காங்க. எப்படி இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்ற? எனக்கு அப்படிதான் தோணுது வள்ளி. பேசாம அத்தைக்கு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா என்ன? பிளட் டெஸ்டா? எதுக்கு வேலா? ஒருவேளை அந்த வீரசேகரன் அத்தைக்கு மயக்க மருந்து ஏதாவது கொடுத்திருந்தானா பிளட் டெஸ்ட்ல அது தெரிஞ்சிடும்ல. ஆமா, தெரிஞ்சிரும். அதுக்கு தான் சொல்றேன். ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து அவங்க ரத்தத்துல மயக்க மருந்து கலந்துருக்காங்கன்னு நிரூபிச்சோன்னா வீரசேகரன் தான் மாட்டுவான். அப்படியே அவனை பிடிச்சு பழைய கதையை எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். செம்ம ஐடியா வேணா. சாதாரணமா இந்த மாதிரி மயக்க மருந்தெல்லாம் பிளட்ல கலந்தா குறைஞ்சது 3 நாளைக்காவது அது தாங்கும். அதனால நீ சொன்ன மாதிரி பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். அப்படின்னா ஓகே. நான் இப்பவே போய் அந்த டெக்னீஷியனை வர வைக்கிறேன். சரி வேணா. நீ கவலைப்படாதம்மா. உன் மேல விழுந்திருக்கிற கலங்கத்தை நாங்க துடைப்போம். இத்தனை வருஷம் நீ சுமந்த வலிக்கும் வேதனைக்கும் கண்டிப்பா கணக்கு தீப்போமா. வாங்க, உள்ள வாங்க. வாங்க. யார் வேலா இவரு? சொல்றேன் அத்தை. ஹலோ வள்ளி, சீக்கிரமா அவர் வந்துட்டார். என்ன வேலா, என்ன நடக்குதுங்க? யார் இவருன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிற. வள்ளி வேற வரான்னு சொல்ற. என்ன ஆச்சு சொல்லு வள்ளி. நீயாவது என்ன நடக்குதுன்னு சொல்லு. யார் இவரு? எதுக்காக இங்க வந்திருக்காரு? அம்மா, ஒன்னும் இல்லம்மா. அந்த வீரசேகர் உனக்கு மயக்க மருந்து கொடுத்துதானே உன் கூட அந்த மாதிரி போட்டோ எடுத்தான். அதை ப்ரூவ் பண்றதுக்காக தான் உனக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். என்னது, பிளட் டெஸ்ட் எடுக்க போறீங்களா? என்ன வேலை இதெல்லாம்? அத்தை, நீங்க தப்பு செய்யலன்னு உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். ஆனா உங்களை நம்பவே மாட்டேன்னு அடம்பிடிக்கிற ஐயாவுக்கு புரிய வைக்கணும்னா நம்ம இதை பண்ணி தான் ஆகணும். ஆமாம்மா, இதுக்கு முன்னாடி உனக்கு நடந்ததை தட்டி கேட்க உன் கூட வேற ஆள் இல்ல. அதனால நீ தனியா கஷ்டப்பட்ட. ஆனா இன்னைக்கு நானும் வேலைன்னு உன் கூட இருக்கோம். உன்னை அப்படிலாம் விட்டுற மாட்டோம். அதுக்காக தான் நாங்க ஏதாவது பிளான் பண்ணி உன் மேல எந்த தப்பும் இல்ல நிரூபிக்கிறதுக்கு போராடிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுமா ப்ளீஸ். சாம்பிள் எடுக்கலாமா சார்? நீங்க எடுங்க.
மேடம் உங்க பேர் என்ன மேடம்? ஜானகி. பிரதர், இதோட ரிசல்ட் எப்போ கிடைக்கும்? நாளை கிடைச்சிடும் சார். சரி. சரி சார், அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க. வள்ளி, நான் அவரை விட்டுட்டு வந்துடுறேன். வாங்க. வீட்டை விட்டு போனவள கையோட உலகத்தை விட்டே அனுப்பிடலான்னு பார்த்தா அவ திரும்பவும் வந்து நம்ம கிட்டயே சவால் விடுறா. எல்லாம் அந்த வேலனும் வள்ளியும் கொடுக்கிற தைரியம் தான். முதல்ல இவங்க எல்லாருக்கும் ஒரு முடிவு கட்டி ஆகணும். முடிவு கட்டியே ஆகணும். ஆமா, முடிவு கட்டணும், கட்டணும், முடிவு கட்டணும். ஏய் வேதநாயகி, வேதநாயகி விடு. விடியா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கற நீ? விடியா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமாயா, ஆமாயா, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. யார கேட்ட நீ என் ரூமுக்குள்ள வந்த? ஒழுங்கு மரியாதையா வெளியில போயிடு. இல்ல நடக்கிறதே வேற. நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன். நான் உன் ரூமுக்குள்ள வரதுக்கு எவன்கிட்ட நீ பெர்மிஷன் கேட்கணும்? இத பாரு, நான் ஏற்கனவே கொலை வெறியில இருக்கேன். இதுல வந்து நீ என்ன வெறுப்பேத்தி பார்க்காத. அப்புறம் மொத்த வெறியையும் ஒன்ன வச்சு தீட்டுக்குவேன் பாத்துக்க. அதான் குடோன்ல அவன் சொன்னானே, அந்த வீரசேகரன் கிட்ட குறுக்க எம வந்தாலும் போட்டு தள்ளுன்னு நீ அவன்கிட்ட சொன்னல்ல, அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சுடி. தெரிஞ்சுக்கிட்டியா? அதுதான் நான். புருஷனா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, என்னோட வழியில குறுக்க வந்து நின்னா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். எதுக்கு இப்படி ரத்த வரி புடிச்சு ஆடிக்கிட்டு இருக்கற? வயசாக வயசாக பொறுமையும் பக்குவமும் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா நீ என்னடான்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி நீ எப்படி வெறி பிடிச்சு திரிஞ்சுக்கிட்டு இருந்தியோ அதே மாதிரி தாண்டி நீ இப்பவும் இருக்கிற. ஏண்டி தெரியாம தான் கேக்குறேன். கட்டின புருஷனை கொல்லுவேன்ற, சொந்த தம்பிய கொல்லுவேன்னு சொல்ற, தம்பி பொண்டாட்டிய கொல்ல துடிச்சுக்கிட்டு இருக்கிற. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.